பொதுவாகவே நம்ம ஹவுஸ் ஹோல்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லிஸ்ட் அவுட்ஸில் என்னென்னா ஃபர்ஸ்ட் க்ரூமிங், மாப்பிங், மேட் மாற்றுறது, டவல்ஸ், கிச்சன் டவல்ஸ், க்ளீனிங் டவல்ஸ் இருந்தால் மாற்றுறது, வெரண்டா இருந்துச்சுன்னா வெரண்டாவை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் படிக்கட்டு இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறது, மொட்டை மாடி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஷ் வாஷ், கிளாத் வாஷ், ஸ்டவ் க்ளீனிங், கவுண்டர் டாப், டாய்லெட் வாஷ், சோஃபா கவர், பெட் பில்லோ கவர், ஷவர். அதாவது குளிக்கிறதும் ஒரு வேலையாக வச்சுக்கிட்டா தான் நம்மளால் செய்ய முடியுது. தலை குளிக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைங்க இருந்தால் தொட்டி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ஸில் என்னென்ன வந்து இருக்குதோ, எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மண்டேஸ் என்னென்ன பண்ணலாம், டியூஸ்டேஸ் என்னென்ன பண்ணலாம், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து டெய்லி டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி வைங்க. இதில் வராததை டெய்லியே பண்ணி ஆகணுங்கிறது ஆல் டேஸ்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முன்னாடி கொடுத்துருந்த அந்த 14மே வந்து இதில் செட்டில் ஆகணும். அப்போ இதே மாதிரி நீங்களும் மண்டே அப்படின்னா மாப் போடுறது, மண்டேயும் தேர்ஸ்டேயும் மாப்பிங் வச்சுக்கலாம். மண்டே, தேர்ஸ்டே மாப்பிங் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக டெய்லியும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அடுத்த நாளுக்குரிய குக்கிங்குரிய ப்ரீ ப்ரிப்பரேஷன், டெய்லி குக்கிங், அதுக்கு வர நம்மளுக்கு தேவையான வெஷல் வாஷ்லாம் பண்ணி வச்சிடணும். கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ் இது ரெண்டும் வந்து டெய்லி பண்ணுறவங்க பண்ணலாம். டெய்லி என்னால் பண்ண முடியாத, வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா டிஃபன் பாக்ஸஸ் அது வந்து வேறு வழியில் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஈவினிங் கழுவி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வீக்லி வந்து ஷெட்யூல் போட்டிங்கன்னா, இதோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நீங்கள் எங்கே ஒட்டுவீங்களோ, நோட்டில் வச்சுக்குவீங்களோ, எப்படி வேணால் பண்ணுங்கள். ஆனால் கரெக்டாக அந்த நாளைக்குரியதை கரெக்டாக பண்ணி முடிச்சிருங்க. திஸ் இஸ் செல்ஃப் ஃபீட் பை ஜிஜி. தேங்க்யூ.